விபத்து நடந்து பல மாதங்களாகியும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. பின்னர் குற்றவாளி எப்படி சிக்கினான்? தடயம் தொடர்கிறது. ரத்தினகுமார் பேருந்து ஓட்டுநர் மகள் மனைவியுடன் புரசை அருகே வசித்து வந்தான். ராஜா, வசந்தி இருவரும் கணவன் மனைவி. அடையார் அருகே இவரது குடும்பம் வசித்து வந்தது. ரத்தினகுமார் மற்றும் ராஜா, வசந்தி இவர்களுக்குள் நடந்தது என்ன? ஆயிரத்தி 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி ரத்தினகுமார் எப்பொழுதும் போல் தன் வீட்டிலிருந்து பணிமனைக்கு செல்ல தயாரானார். அன்றுதான் என்னவோ அவர் வீட்டில் அனைத்துமே சற்று கால தாமதமானது. மனைவி மேல் கோபமும் ஆத்திரத்துடன் நேரமாகிவிட்டதே என்று அவசரமாக பணிமனைக்கு கிளம்பினார். பணிமனைக்கு சென்ற ரத்னவேலுக்கும் அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கும் சிறிய வாய் தகராறு ஏற்பட்டது. அதை மனதில் கொண்டு அதே வெறுப்போடுதான் அன்றைய வேலையை துவங்கினார். டிசம்பர் 12ஆம் தேதி அதே தினத்தில் ராஜா, வசந்தி இருவரும் காலை 11 மணி அளவில் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் வெளியே புறப்பட்டனர். வாகனத்தில் எரிபொருள் அளவு குறைவாக இருப்பதால் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோல் நிரப்பினர். அன்றைய தினம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த ராஜா, வசந்தி குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைய சற்று வேகமாகவே வாகனத்தை இயக்கியிருக்கிறார்கள். வாகன நெரிசல், ஹாரன் சத்தம், வெயிலின் தாக்கம் இவர்களை சற்றே எரிச்சல் அடைய வைத்தது. வேறு வழியில்லாமல் வெறுப்புடனே வாகனத்தை இயக்கினார்கள். கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உறவினரிடம் வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாய் திருப்பி கொடுத்துவிட்டு இரவு நெருங்கியதும் அங்கிருந்து கிளம்பினார்கள் ராஜா, வசந்தி. இனி நடந்தது என்ன? உறவினர் வீட்டில் இருந்து கிளம்பிய நேரம் சுமார் 8 மணி இருக்கும். இரவு நேரம் சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேகமாக வாகனத்தை ஓட்டினார்கள். தங்கள் வீட்டிற்கு இன்னும் 8 கிலோமீட்டர் தூரம்தான். வேகமாக சென்று கொண்டிருக்கும் தருவாயில்தான் வேகமாக பின்னே வந்த ஒரு பேருந்து இடித்தது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் ராஜாவும் வசந்தியும். அந்த பேருந்தை இயக்கியது ரத்னகுமார் தான். இடித்ததை யாரும் பார்க்கவில்லை என்று தெரிந்து கொண்டு ஈவு இரக்கமின்றி அங்கிருந்து பேருந்தை எடுத்து கொண்டு சென்றார். இரவு நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரிப்புகளை முடித்துவிட்டு பணிமனைக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. உடன் இருந்த நடத்துனர் அன்று அரை நாள் விடுமுறையாக சென்று விட்டார்.
இரவு நேரம் வேறு யாரும் பார்க்கவில்லை, நாம் தான் செய்தோம் என்று தெரிந்தால் வேலை போய்விடும் என்று பயந்து சம்பவ இடத்திலிருந்து சென்றிருக்கிறார். தனக்கு என்ன நேர்ந்தது என்று கூட தெரியாமல் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் வசந்தி, ராஜா. விபத்து நடந்த அரை மணி நேரம் கழித்துதான் நடைபாதசாரிகள் கண்டு காவல்துறைக்கு புகார் அளித்தனர். அதற்குள் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அவ்வழியே கடந்து சென்றது. விபத்துக்கு காரணம் யார் என்றே தெரியாமல் இருந்த காவல்துறை ரத்னகுமாரை எப்படி பிடிப்பார்கள்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தடயம் தொடரும்.